வாரத்தில் ஒரு நாள் மட்டும் உங்களோட தலைக்கு இந்த மாதிரி எண்ணெய் ரெடி பண்ணி தடவி தலை குளிச்சு பாருங்கள். முடியோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். முடி மெலிசாக இருந்தால் அதை அடர்த்தி ஆக்கிறதுக்கும் நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியை க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு எண்ணெய் தாங்க ரெடி பண்ணி காட்ட போகிறேன். அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் ஏலக்காய் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சுருக்கேன். தலை தைக்கிற எண்ணெய்க்கு ஏலக்காவா அப்படின்னு கேட்காதீங்க. ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஹேர் பார்த்திங்கன்னா அப்படியே பாதியிலே உடஞ்சி போகிறது, வேரோடு வர்றது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு ஏலக்காய் ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிராம்பு எடுத்திருக்கேன். கிராம்பு பார்த்திங்க அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது இன்றைய தேதிக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதை யூஸ் பண்ணி நிறைய ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்மளோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய முடியை திக்காக ஆக்கிறதுக்கும் இந்த கிராம்பு யூஸ் பண்ணோம். ஆக மொத்தம் இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 பொருள் எடுத்திருக்கேன். ஒன்று ஏலக்காய், இன்னொன்று பார்த்திங்கன்னா கிராம்பு. ஏலக்காய் ஒரு 5லேருந்து 7 இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு சும்மா ஒரு கையில் அப்படி அள்ளி வச்சிங்கன்னா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை எண்ணிக்கையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 15 கிராம்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2யும் நல்லா பவுடர் ஆக்கிக்க போகிறோம். உங்கள்கிட்ட 2தோட பவுட்ரு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் 1 ஸ்பூனும், அதாவது ஏலக்காயில் 1 ஸ்பூனும், கிராம்பில் 2 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கிராம்பு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு இடிக்கிறதுல போட்டு நல்லா இடித்து பவுட்ராட்டம் ஆக்கி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஏலக்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை இருக்குது பாருங்கள், அது நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ அதை பார்த்திங்கன்னா நல்லா இடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான 2 பொருட்களுமே ரெடியாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி எப்படி எண்ணெய் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன். அந்த தேங்காய் எண்ணெயே மரச்செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ஒரு மாதம் கழித்து வளரக்கூடிய ஹேரு நம்ம மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணும்போது வித்தின் ஒரு 10 to 15 டேஸில் நமக்கு ஹேர் க்ரோத் ஆகும். ஸோ அதுக்காக தான் மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது. தேங்காய் எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் எடுத்துக்கிறது நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெயில் காலம், நமக்கு உடம்பு சூடு அதிகமாக இருக்கும். அந்த சூட்டை தணிக்கிறதுக்கும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் நல்லதாக இருக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெயை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக வேறு ஏதாவது எண்ணெய் சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சேர்க்கலாங்க. விளக்கெண்ணெய் சேர்க்கலாம், ஆல்மண்ட் ஆயில் சேர்க்கலாம், ஆலிவ் ஆயில் சேர்க்கலாம். மற்ற 2 எண்ணெய்களை விட விளக்கெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருக்கும். முடி வளரக்கூடிய அந்த மயிர்கால்கள் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி புது முடியை வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் அடர்த்தியான முடிகளை வளர வைக்கவும் இந்த விளக்கெண்ணெய் ஹெல்ப் பண்ணும். இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க அந்த ஏலக்காய் தூளையும் கிராம்பு தூளையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதை ஒரு 10லேருந்து ஒரு அரை மணி நேரம் பக்கம் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த எண்ணெய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த எண்ணெயை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணுறேன். கொஞ்சம் கைவிடாமல் கிளறி கொடுங்க. எண்ணெய் சீக்கிரத்தில் சூடாகிடுச்சா ஒரு மாதிரி கருகுன ஸ்மெல் வந்துடும். ஸோ அப்பப்போ கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா பொங்க ஆரம்பித்து கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம சேர்த்த பொருட்களோடு சேர்ந்து எண்ணெய் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் பயன்படுத்த போகிறேன். இந்த எண்ணெய் இப்போ நல்லா ஆறிடுச்சு. ரொம்பவும் ஆற விடலை. நம்ம மிதமான சூட்டில் எடுத்து தடவுற அளவுக்கு தான் இந்த எண்ணெய் இப்போ ஆறிருக்கு. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வடிகட்டி வச்சு தனியாக வடிகட்டி எண்ணெயை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் தினமும் தைக்கக்கூடிய எண்ணெயாகவும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை நல்லா தடவி தலை ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெயை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று, தினமும் தலைக்கு தேய்க்கிற எண்ணெயாக பயன்படுத்துங்க. இல்லை அப்படின்னா தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி
ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த எண்ணெயை நல்லா தலையில் தடவிட்டு நல்லா சொதன்னு தடவணும். அப்போ தான் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா முடியோட வேர் கால்களுக்குள்ளே போய் இறங்கும். அப்போ தான் நம்ம முடி வளர்ச்சியை வந்து அந்த இடத்துல தூண்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல கைகளில் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி சொதன்னு தடவி வச்சு கொண்டை போட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 3 மணி நேரம் கழித்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷாம்பு, சீயக்காய் என்ன போட்டு வாஷ் பண்ணுவீங்களோ அதை போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நம்ம தலை குளித்தோம் அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதோட அளவை வந்து பார்த்திங்கன்னா டைம் யூஸ்லேயே வந்து கம்மி பண்ணும். நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். நீங்கள் ரெகுலராக இதை பயன்படுத்த ஃபாஸ்ட்டான ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும். முடி மெலிசாக இருந்தால் திக்காக இருக்கும். நல்ல அடர்த்தியாக வளர வைக்கும். முடியோட வேர்க்கால்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும். வளரும் போதே முடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கான ஒரு ஊட்டச்சத்து உள்ள ஒரு ஆயிலாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.